وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் அதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்திருக்கிறோம். அதிலொன்று சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومنهم من يستمع إليك حتى إذا خرجوا من عندك قالوا للذين أوتوا العلم ماذا قال آنفا أولئك الذين تبع الله على قلوبهم واتبعوا أهواءهم. நபியே, உம்மிடம் செவியுறுவது போல் பாவனை செய்வோரும் அவர்களில் உள்ளனர். இறுதியில் உம்மை விட்டு அவர்கள் வெளியேறியதும் சிறிது நேரத்திற்கு முன் அவர் என்ன சொன்னார் என்று அறிவு வழங்கப்பட்டோரிடம் கிண்டலாக கேட்கின்றனர். இத்தகையோரின் உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். அவர்கள் தமது சுய விருப்பங்களையே பின்பற்றுகின்றனர். இந்த வசனத்தில் நரகவாதிகள் அவர்களில் ஒரு முக்கியமான பகுதியினரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். முந்தைய வசனத்துல சொர்க்கவாசிகளின் ஒரு குறிப்பிட்ட இன்பங்களை பற்றி அல்லாஹ் பட்டியலிட்டு விட்டு, அதே போல நரகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட வேதனையை பற்றியும் அல்லாஹ் முந்தைய வசனத்துல குறிப்பிட்டான். யார் நரகத்துல நிரந்தரமாக இருக்கிறானோ அவன் தன்னுடைய அந்த வேதனையின் போது கொதி நீரை குடிப்பான். அப்படி குடிப்பதின் காரணமாக அவனுடைய குடல்கள் துண்டு துண்டாக ஆக்கப்படும் என்பதை முந்தைய வசனத்துல குறிப்பிட்டான். அத்தகைய அந்த நரகவாசிகள்ல ஒரு குறிப்பிட்ட சாராரை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த காலகட்டத்திலையும் இருந்திருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த 16வது வசனத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது மாதிரி நரகத்துக்கு போகக்கூடியவங்கள்ல சில பேர் நபியே உங்க கூட இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பண்பை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுகின்றார். நபியே, அந்த நரகத்துக்கு போறவங்கள்ல ஒரு சில முக்கியமானவங்க, சில பண்பு கொண்டவங்க, சில குணங்களை கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, உங்களிடத்துல இருக்கும்போது உங்ககிட்ட செவியுறுவது போல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கிற மாதிரி பாவனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது ரசூலா கூட இருந்துட்டு, ரசூலாவுடைய சபையில இருந்துகிட்டு, ரசூலாவுடைய உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அது கேட்கிற மாதிரியே நடித்துக் கொள்வார். பிறகு ரசூலா இடத்துல இருந்து விலகி அவங்களுக்கு உண்டான அந்த கூட்டத்தினரிடம் செல்லும் போது அங்கே இந்த ரசூலா அவர்களையும் ரசூலாவோடு இருக்கின்ற சபையோர்களையும் கேலி செய்யும் விதமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படிங்கிற கேலி செய்யும் விதமாக, கிண்டல் அடிக்கிற விதமாக, அவங்கள கொச்சைப்படுத்துற விதமாக அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியும் சில பேர் ரசூலா அவர்களோடு இருந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு, இந்த மாதிரியான யார் குணங்களை கொண்டவர்களாக, இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். அல்லாஹ் ஒரேடியா முத்திரையிட்டு விட்டால் அவர்களுடைய உள்ளங்கள்ல நேர்வழி சென்றடையாது. எந்த உபதேசங்களும் அவங்களுடைய உள்ளத்துல சென்றடையாது. எந்த ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகளும் அவங்களுடைய உள்ளத்துல சென்றடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, இறுதியாக அவங்க ஏன் இந்த மாதிரியான காரியத்தை, இந்த மாதிரியான குணம் கொண்டவர்களா இருக்கிறாங்கன்னா, அவர்கள் தன்னுடைய சுய விருப்பங்களை பின்பற்றுகின்றார்கள். மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். மனதிற்கு ஏற்றார் போல் தான் வாழ்க்கை, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருப்பேன் என்கிற அந்த குணம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாதிரி அவர்களுடைய குணம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆக மொத்தம் இந்த வசனத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நயவஞ்சகர்களுடைய அடிப்படையான குணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அவங்க நிச்சயமாக நரகத்துக்கு தான் போகக்கூடியவர்கள். முந்தைய வசனத்துல எப்படி அல்லாஹ் நரகவாசிகளுடைய அந்த குறிப்பிட்ட வேதனையை குறிப்பிட்டு விட்டு, அந்த நரகவாசிகள்ல சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி குணம் படைச்சவங்களா இருக்கிறாங்க. ரசூலா கூட இருக்கும்போது ரசூலாவை மாறி முஸ்லிம்களை மாறி நடிச்சுக்கிட்டோம். அவங்களுடைய சபையிட்ட போன பிறகு அந்த ரசூலாவையும் ரசூலாவோடு இருந்த அந்த ஈமான் கொண்டவர்களையும் கேலி செய்வது, கிண்டல் எடுப்பது, இந்த மாதிரியான குணம் கொண்டவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துலதான் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவங்க கிட்ட நம்ம எவ்வளவுதான் உபதேசம் செஞ்சாலும் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க. ஈமானிய நம்பிக்கை தான் நமக்கு ஆழமானது, முக்கியமானது. நமக்கு இஸ்லாம் தான் முக்கியமானது, அல்லாஹ் தான் நமக்கு முக்கியம், இந்த மார்க்கம் தான் முக்கியம் என்பதை அவர்களுக்கு எந்த வகையில நம்ம சொன்னாலும் அந்த உபதேசம் அவர்களுக்கு கடுகளவு கூட பயனளிக்காது. ஏனென்றால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல முத்திரையிட்டு விட்டான். அதுக்கு பிறகு அவங்க உள்ளத்துல நேரொழி அடையாது, ஈமானிய நம்பிக்கை உள்ள செல்லாது. அந்த மாதிரியான குணம் கொண்டவர்களாகத்தான் அந்த நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்கள். அந்த நயவஞ்சகர்களை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அதான் ரசூலாவுடைய அந்த ரசூலாவோடு இணைத்து இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுவது மூலமாக இதுதான் நயவஞ்சகர்களுடைய அடிப்படை குணம். அவங்க நிச்சயமா நரகத்துக்கு தான் போகக்கூடியவர். வேற வேற வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டும் போது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த நயவஞ்சகர்கள் நரகத்துல இருப்பாங்க, நரகத்திலேயே அடித்தட்டுல இருப்பாங்க. மற்றவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்தவர்கள் அந்த நரகத்தினுடைய வேதனைகளை அனுபவிப்பார்கள், மேலோட்டமாக அனுபவிப்பார்கள். ஆனால் இந்த மாதிரியான நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இங்க ஒரு முகமும் வேற ஒரு இடத்துல வேற ஒரு முகமும், மற்றவர்களை கேலி செய்வதுமாக, குறிப்பாக ஈமான் கொண்டவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை, மார்க்கத்தை, ரசூல்லா அவர்களை கேலி கிண்டலாக எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான நயவஞ்சகத்தனத்தை யார் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, இந்த மாதிரி குணம் கொண்டவர்களாக கீழ்த்தரமான இந்த செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நரகத்தினுடைய அடித்தட்டு தான் கடுமையான வேதனை. நரகத்தினுடைய அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள். அதனுடைய வேதனைகளை அவர்கள் சுவைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை வேற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும்போது சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில இந்த நயவஞ்சகத்தனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி விடக் கூடாது என்றால், ரசுல்லா அவர்கள் எந்த விஷயங்களை உபதேசங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்களோ அந்த விஷயங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். இதுதான் நயவஞ்சகர்கள் செய்ய மாட்டாங்க. அவங்க கேட்கறதும் சரியான முறையில செஞ்சிடறாங்க. ரசுல்லா கூட இருக்கும்போது, அந்த சபையில இருக்கும்போது ரசுல்லா சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டுடுறாங்க. ஆனா எங்க அவர்கள் மிஸ்டேக் பண்றாங்கன்னா செயல்படுத்துறதுதான் தவறு அளிக்கிறாங்க. அது மாதிரி நாம் இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கிறோம். ரசுல்லாவுடைய சொல், செயல், அங்கீகாரங்கள், சுண்ணத்தான விஷயங்கள் எத்தனையோ பல முறைகள்ல, பல விதங்கள்ல நாம் செய்யோரைத்தான் செய்கின்றோம். ரசுல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்க, ரசுல்லா அப்படி செஞ்சிருக்கிறாங்க, ரசுல்லா அப்படி அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம கேட்கதான் செய்யணும். ஆனா கேட்டு விட்டு அதை செயல்படுத்தலைன்னா அதான் நயவஞ்சகத்தினுடைய ஒரு குணமாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படிப்பனை விட்டுகின்றான். அப்போ நம்ம கேட்டுட்டு செயல்படுத்துறோமா? நயவஞ்சகர்கள் செயல்படுத்த மாட்டாங்க. கேட்டுட்டு கேலி கிண்டல் செய்து போயிடுவாங்க. அது நயவஞ்சகர்கள். அப்போ மோமின்கள் எப்படி இருப்பாங்க? கேட்டுட்டு அதை செயல்முறைப்படுத்துவாங்க. இதை ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க, இதை நான் நடைமுறைப்படுத்தணும், நன்மையை கருதி, ரசுல்லா மேல வச்சிருக்கிற நேசத்தை கருதி நான் இதை செயல்படுத்துவேன் என்கிற அந்த குணம் கொண்டவர்களாக ஈமான் கொண்டவர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த ஈமான் கொண்டவர்களுடைய குணமாக நம்முடைய குணமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நயவஞ்சகத்தினுடைய அந்த பண்பினுடைய சாயல் கூட நம்ம இடத்துல இல்லாத அளவுக்கு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அத்தகைய முயற்சிகளை நாம் தினசரி வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டும். சொல்லப்படுவோம். சுபானகுல்லாம் ஹிந்திக்க அஷவுல்லா இலாஹுல்லா